எனக்கு 65 வயசு ஆயிடுச்சுமா. எனக்கு உங்கள்கிட்ட சொல்லவே கூச்சமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். எனக்கு கல்யாணமாகி இப்போ பேரம் பேத்தி எடுத்தாலும் எனக்கு அந்த லவ் அந்த இதை என்னால் மறக்கவே முடியல. அந்த பொண்ணுக்குமே ஃபர்ஸ்ட் லவ் தான் அது. நாங்கள் ரொம்ப சீரியஸாகவும் லவ் பண்ணோம். அந்த லவ் என்னால் மறக்கவே முடியல. அதுலேருந்து என்னோட ஃபேமிலியில் என்னோட ஒய்ஃப் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃப் தான். லவ் பண்ண விஷயமெல்லாம் தெரியும். என்னதான் லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சாலும் பிகன் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். டிடெக்டிவ் யாஸ்மின் நம்மளோட இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். மேம் வணக்கம். கடந்த பல ஆண்டுகளாகவே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய கேசஸ்லாம் பார்த்துருப்பீங்க டிஃப்ரெண்ட்டாக. இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ்ப்பா நிஜ வாழ்க்கையிலேயே கூட, அது சினிமாவில் கூட நடக்காது, கனவுல கூட நடக்காது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா அப்படின்னா நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்த அந்த கேஸ் எது மேம்? அதாவது சினிமாவில் கூட நடக்காது, கனவுல கூட நடக்காது மாதிரி கேஸே இல்லைங்க. ஒரு காலத்தில் நான் அப்படி நினச்சிருந்தேன். இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் அப்படி கிடையாது. இல்லை, நான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நான் பார்த்து இப்படிலாம் நடக்குது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டதெல்லாம் இருக்குது. அப்படி எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு படத்தையே பார்க்குறோம், சில இதில் ஒரு மாதிரி கற்பனை மாதிரி தோணும். எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி எவ்வளோ கதை விட்டுருக்கான் பாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையாலுமே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்களும் நம்மளோட உலகத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அபூர்வமான மனுஷங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் சில கேசஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதாவது எங்களோட இதே எப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரியான ஒரு ஃபீல்டு தான். அவங்களோட கஷ்டத்தை சொல்கிறது, கவலையை சொல்கிறது, நிறையா வேதனையான விஷயங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு விதத்தில் எங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு அழுத்தத்தை, மன அழுத்தத்தை எப்பவுமே கொடுக்கும் தான். ஆனால் சிலது ஹாப்பியாக இருக்கும். அந்த கேஸ் பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி அஃபேராக இருக்கிற அதாவது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலாக இருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துல எப்போ டிவோர்ஸ் ஆவாங்கன்னே சொல்லி தெரியாது. ஏதோ ஒரு இதில் அவங்களோட அந்த பாதை மாறி ஒரு அஃபேரில் போய் விழுகிறது, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இல்லையா இப்போது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. அவருக்கு கேஸ் கொடுத்தவர் எங்கிட்ட பேசும்போதே எனக்கு அந்த ஒரு வயசான குரல் தெரிஞ்சிச்சு. எனக்கு 65 வயசு ஆயிடுச்சுமா. எனக்கு உங்கள்கிட்ட சொல்லவே கூச்சமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்னோட பொண்ணு மாதிரி நினச்சி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு அவர் அந்த சொல்கிறதுக்கே ரொம்ப தயங்கி தான் ஸ்டார்ட் பண்ணார். ஐயா இல்லை பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எங்களால் என்ன முடியுதோ முடிஞ்சால் பண்ணுறோம், முடியலன்னா முடியல அப்படின்னு. இல்லைம்மா நான் எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு பேரம் பேத்தியெல்லாம் நான் எடுத்துட்டேன். ரொம்ப நல்ல ஒரு நல்ல லைஃப் தான். ஒய்ஃப் ரொம்ப நல்ல டைப், பசங்களாம் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை தான். பட் என்னதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாலுமே மனசுக்குள்ளே எனக்கு ஒரு 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 தேடுதல் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு குற்ற உணர்ச்சியும் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் உங்கள்கிட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னாங்க. சரி என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே நான் 8th ஸ்டாண்டர்ட் என்னோட 14 வயசு படிக்கும் போது இருந்தே நான் என் கூட படித்த ஒரு பொண்ணை லவ் பண்ணமா அப்படின்னு சொன்னார். சரி, அவரோட 50 இயர்ஸ்க்கு முன்னாடி, அவருக்கு இப்போ 65 வயசுனா 14 வயசு 8th 9th போது ஒரு 14-15 வயசு தானே இருக்கும். ஆமாம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். எங்கள் ஊரு தான், ஒன்றா தான் படித்தோம். நாங்கள் இந்த லவ் பண்ணது பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற வரைக்குமே லவ் பண்ணோம். ஒரு 4 to 5 இயர்ஸ் வரைக்கும். அந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து அந்த காலேஜ் போகிற இது வரைக்குமே, இல்லை காலேஜ் டிகிரி வரைக்குமே லவ் பண்ணோம். சின்ன ஊர் தான். அந்த ஊரில் படிக்கிறவங்கள ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலேஜில் அந்த மாதிரி தான் அங்கே ஜாயின் பண்ணோம். நாங்கள் அப்போவுமே லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபேமிலியோட சூழ்நிலை காரணமாக நாங்கள் பிரிஞ்சிட்டோம். நாங்களே மியூச்சுவலாக பேசி செட் ஆகாது. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் ஒத்துக்கல. அவங்களும் அவங்க வீட்டில் சொல்லி பார்த்தாங்க, நானும் எங்கள் வீட்டில் சொல்லி பார்த்தேன். ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. வேறு ஜாதி அதெல்லாம் பார்த்துட்டு ஒத்துக்கவே மாட்டே சொல்லிட்டாங்க. இப்போ மாதிரியெல்லாம் ரொம்ப லவ் மேரேஜ் எல்லாம் ரொம்ப ஈஸி இல்லை. அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப பயம், பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆமாம், அது அவங்க கிராமம் வேற. அதனால நாங்களே பேசி பிரிஞ்சிட்டோம். ஆனால் பிரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் கல்யாணம் ஆகி இப்போ அந்த வில்லேஜ் அந்த சைடே நாங்கள் போகிறதே இல்லை. இந்த கேஸ் எப்போ கொடுத்தது மேம்? எத்தனாவது வருஷத்துல கொடுத்தது? இப்போ ரீசெண்டாக ரீசெண்டாக கொடுத்த கேஸ் தான். ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். 2 இயர்ஸ் கூட இருக்காது, ஒரு 1 இயர் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அந்த மாதிரி பயங்கரமான ஒரு லவ். எனக்கு கல்யாணமாகி இப்போ பேரம் பேத்தி எடுத்தாலும் எனக்கு அந்த லவ் அந்த இதை என்னால் மறக்கவே முடியல. எனக்கு அந்த என்னோட முதல் காதல் அந்த பொண்ணுக்குமே ஃபர்ஸ்ட் லவ் தான் அது. நாங்கள் ரொம்ப சீரியஸாகவும் லவ் பண்ணோம்.
அந்த லவ் வந்து என்னால வந்து மறக்கவே முடியல. அதுல இருந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். 96 மூவி மாதிரி. ஆமா, அதே மாதிரி தான். அதாவது நான் ஒரு நல்ல லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கேன், எல்லாமே இருந்தாலுமே எனக்குள்ள ஒரு குறை, எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, எனக்குள்ள ஒரு தேடுதல், அது வந்து எனக்கு இருந்துட்டே இருக்கு. எனக்கு வந்து அவங்க இப்ப எப்படி இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லைம்மா, நான் தப்பாவெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க நினைச்சுக்காதீங்க. நான் வந்து அவங்களோட லைஃப் எனக்கு அதனாலதான் என்னோட வயசை சொல்றேன். நீங்க என்னோட ஆதார் கார்டு, என்னோட சம்பந்தமான என்ன டீட்டெயில் கேட்டீங்கனாலும் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன், இல்ல நேர்ல வந்து பாக்கணும்னாலும் நான் பாக்குறேன். அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் தான் கேஸ் கொடுத்தேங்கிறது மட்டும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. எனக்கு தேவை அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா. ஏன்னா நான் நல்ல லைஃப்ல வாழ்றேன், நான் லவ் பண்ண பொண்ணு எப்படி இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கேன். இத்தனை வருஷம் கழிச்சு 65 வயசுல தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்கன்னு நீங்க நினைக்கலாம். சப்போஸ் அவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா என்னால ஏதாச்சும் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு நினைக்கிறேன். அதுவுமே வந்து மறைமுகமா பண்ணணும்னு நினைக்கல. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்க அப்படின்னா என்னோட ஃபேமிலியில் என்னோட ஒய்ஃப் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃப் தான். லவ் பண்ண விஷயமெல்லாம் தெரியும். என்னதான் லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு இன்னுமே அந்த லவ் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு மனசு வேதனையாக இருக்கும்ல. அதனால நான் அதை சொல்லலை. சப்போஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் கேள்விப்பட்டேன்னா ஏதாவது கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவுமே ஃபேமிலி மூலமாவே போலாங்கிறாரு அவரு. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப தெரிஞ்சுக்கிறது வந்து அவங்க ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது நினைக்கிறாரு. சப்போஸ் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இதுன்னா எனக்கு அட்லீஸ்ட் அது கேட்டுட்டாலே போதும், நான் சந்தோஷமா இருப்பேன். அதனால எனக்கு அது மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னாங்க. இது உங்களுக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருந்தது? எனக்கு உண்மையாவே ரொம்ப, ஏன்னா எவ்வளவோ மோசமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு, ரொம்ப பியூரா தெரிஞ்சிச்சு. அவர் ஒரு ஹெல்ப் பண்றாருன்னா அந்த உதவிக்கு நம்ம ஒரு ஆளா இருக்கோங்கிறது நம்ம மனசுக்குள்ள கண்டிப்பா ஒரு லவ் பண்ண அதாவது இன்னைக்கு கல்யாணமான வைஃபையே வந்து நல்லா பாத்துக்கிற ஹஸ்பண்ட் கம்மியாயிட்டாங்க இல்லைங்களா. ரொம்ப சந்தேகம், அவங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காம அவங்கள கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி காலத்துல நம்ம இருக்கிறோம். இப்படி இருக்கிற காலத்துல வந்து ஒரு மனுஷன் வந்து அப்போ அந்த காலத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற லவ், அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி, ஏன்னா இது வந்து எனக்கு புதுசா இப்போ வந்து நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு வந்து இந்த ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு மனசுக்குள்ள. நாங்க மீட் பண்ணிக்கவே இல்லை. நான் அந்த மேரேஜ் ஆகி அந்த ஊரை விட்டு வந்து அவங்க கல்யாணம் பண்ணாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் தவிர அவங்க எங்க இருக்காங்க, நான் எங்க இருக்கேன், எதுவுமே எங்களுக்குள்ள தெரியாது. எந்த ஒரு எதுவுமே இல்லை எங்களுக்குள்ள. அப்படியே அந்த ஊரை விட்டு வந்துட்டோம், வேற இடத்துல செட்டில் ஆயிட்டோம். சுத்தமா அது கான்டாக்டே இல்லாம போயிடுச்சு, எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் ஏன்னா மனசுக்குள்ள எனக்கு எப்பவுமே அவங்கள பத்தி நினைப்பு இருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம நல்ல லைஃப்ல வாழ்றோமே, நம்ம நல்ல ஒரு இதுல இருக்கோமே, அவங்க நல்லா இருக்காங்களா. ஏன்னா நான் சப்போஸ் கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த பொண்ணை எப்படி எல்லாம் வச்சிருக்கணும்னு நினைப்பேன். ஒரு கனவோட இருந்திருப்போம். இப்ப நானும் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து சப்போஸ் நான் அன்னைக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து கல்யாணம் பண்ணியிருந்தேன், அந்த பொண்ணு இதே மாதிரி நல்ல லைஃப்ல வாழ வச்சிருப்பேன். நான் அப்படி இந்த பொண்ணை விட்டுறதுனால அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை நல்ல பையன் இல்லாம வேற கெட்டவங்களா இருந்தாங்கன்னா அதுக்கு நானும் ஒரு மறைமுக காரணமா இருக்கணுங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருக்கு. அதனாலதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு நியாயமான ஒரு ரொம்ப அவர் மேல ஒரு மரியாதை தான் வந்துச்சு எனக்கு இதுல. சரி ஓகேங்க, நான் கண்டிப்பா பார்த்து எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு எனக்கு இது பாக்குறதுக்கு. சரி அவங்க 40 வருஷம் இல்ல, அப்ப உங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம். ஒரு இது 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க என்னமோ, சரி ஏதாச்சும் அட்ரஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதை வச்சு நம்ம எப்படி பிடிச்சிடலாம்னு சொல்லி கேட்டேன். என்ன சரிங்கயா உங்கள்கிட்ட என்னதான் இருக்கு அவங்க பத்தின டீட்டெயில்ஸ் கொடுங்க, நாங்க என்ன இதுன்னு பாக்குறோம் அப்படின்னு. அம்மா நான் பாக்குறது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, ஒருத்தட்டையும் சொல்லிடாதீங்க, தயவு செய்து எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம், நீங்க சொல்லுங்க அப்படின்னு போய் அவங்க படிச்ச ஸ்கூல் படிச்சாங்க இல்லையா, அந்த ஸ்கூலோட டீட்டெயில்ஸ், இவரோட பேரு, அந்த பொண்ணோட பேரு, கூட படிச்சவங்க கொஞ்சம் பேரோட பேரு, அந்த டைம்ல இந்த டீச்சர்ஸ் பேரு, ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு அவங்களோட பேரு, இது மட்டும் சொன்னார். அவங்க அப்ப இருந்த அட்ரஸ், இவங்க இருந்த அட்ரஸும் அந்த பொண்ணு இருந்த அட்ரஸ், அது மட்டும் கொடுக்குறாங்க. நாங்களும் சரி சொல்லிட்டு சரி ஓகே இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கே நம்ம போதும் அப்படின்னு பார்த்தா பயங்கரமான ரிஸ்கான ஒரு விஷயமா போயிருச்சு. ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அந்த ஸ்கூலே இல்ல, நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் எடுத்துறாங்க இல்லைங்களா, அதுல அந்த ஸ்கூலும் இப்ப இல்ல, ஸ்கூலே அங்க இல்ல, நிறைய எல்லாம் மாறி இருக்கு. அவர் சொன்ன வீடு அங்க இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் வீடு ரொம்ப வருஷமா இருக்கிற வீடுங்க இருக்கு, பட் அந்த வீடு இல்ல, இவர் இருந்த வீடு இல்ல, அப்படியே ஒரு சுத்தமா ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஏரியால, ஆமா ஒரு சம்பந்தமே இல்லாத ஏரியால போய் பாக்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த
ஸ்கூல் அங்கே இருந்த ஸ்கூல் அங்கே வேலை பண்ணவங்க அந்த டீச்சர்ஸ் அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றுன்னா இது பண்ணி பார்த்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம். ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சது யாரை மேம்? யாரை கண்டுபிடிச்சா? அந்த டீம்ல ஃபர்ஸ்டா யாரை அவங்களே கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது? இல்ல டீச்சர்ஸ் அது ரொம்ப வயசானவங்க ஒருத்தர் இருந்தாரு, ஒரு வயசானவர் இருந்தார், அப்ப டீச்சரா இருந்தவர். அவருக்கு சுத்தமாவே நாங்க போய் கேட்கறது ஞாபகமே இல்லை. அப்புறம் அங்க கூட படிச்ச ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாம் சில பேரெல்லாம் ஒவ்வொரு இதுல வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்ல வேலை பண்ணிட்டு இருந்தாரு, ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாரு, அவரும் ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாரு. ஸோ அவர் மூலியமா ஒரு லிங்க் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த ஊருக்காரங்க பழைய ஆளுக்கு அப்படி இப்படி பிடிச்சி 3 மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஒரு வழியா கண்டுபிடிச்சோம். அந்த பொண்ணுமே ரொம்ப நல்லா இருக்காங்க. இவரோட பிரேயரா கூட இருக்கலாம், ஏன்னா இவர் மனசுக்குள்ள எவ்வளவு வேண்டி இருந்தாரோ சொல்லி தெரியல. அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா நிச்சயமா நினைச்சிருந்திருப்பார் இல்லையா. அந்த பொண்ணு அவங்களுமே அந்த அம்மா அவங்களுக்குமே நல்லா பார்த்துட்டோம், ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டோம், நல்லா இருக்காங்க. அவங்களுமே ஒரு நல்ல லைஃப்ல இருக்காங்க, நல்ல ஹஸ்பண்ட், ரொம்ப நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு. எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட சொன்னோம். அப்போ இவர் வந்து நான் கேட்ட மாதிரி சொன்னீங்கன்னா இல்லைன்னா நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்க பேச விருப்பப்படுறீங்க, இதுல நீங்க கேட்ட மாதிரி சொல்லணும்னா நாங்க சொல்றோம் அப்படின்னும். இல்லம்மா நல்லா இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அது போதும். அவங்க நல்லா இருந்தாங்கன்னா மட்டும் எனக்கு அது போதும், எனக்கு அது மட்டும் தான் எனக்கு தேவைப்படுச்சு. சப்போஸ் நல்லா இல்லைன்னா நான் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும். இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சொன்ன அந்த ஊர்ல தான் இருந்தாங்களா வேற ஊருக்கு? இல்ல வேற சம்பந்தமே இல்லைங்க, அந்த ஊர்லயே இருக்கல. நாங்க அது புடிச்சு போனோம். அது பெரிய டாஸ்கா இருந்துச்சு. பட் இன்ட்ரெஸ்டா பண்ணணும். நிறைய மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கு. என்ன இது வந்து இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நாங்களே ஒரு ஆத்மார்த்தமா ரொம்ப விரும்பி இந்த கேஸ் பார்த்தோம், கண்டுபிடிச்சோம். நல்லா இருக்காங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க. இப்படி ஒரு கேஸ் கடைசி வரைக்கும் அவரோட பேர் அங்க சொல்லல. ஆமா, ஏன்னா அவரு சொல்ல வேண்டான்ட்டாரு. ஜஸ்ட் அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் அவங்க நல்லா இல்லை அந்த மாதிரினா நம்ம இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியா ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாரு இல்லையா சொல்லியிருப்பாங்க. பட் அது அவருக்கு அவசியம். இதுவுமே ஒரு புனிதமான ஒரு லவ் ஸ்டோரி. கண்டிப்பா இது நாங்க பார்த்ததுலயே வச்சு ரொம்ப ரொம்ப எங்களுக்கும் பிடிச்ச ஒரு நல்ல கேஸா இருந்துச்சு. இது வந்து உங்க லைஃப்ல எப்பயுமே மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதாவது நிறைய ஸ்ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கிற கேஸ்ல இது ஒரு ரிலாக்ஸான கேஸா இருந்துச்சு. மீண்டும் இன்னொரு நேர்காணல்ல சந்திக்கலாம் மேடம். பல்வேறு கேள்விக்கு பதில். தமிழ் நன்றி.